ஹாய் ஹலோ ஹவ் ஆர் யூ எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு டே 2 vlog அண்ட் டே 2 ஒர்க் அவுட். நான் தான் ராஜன் பாலா. மூஞ்சிக்கு முல்தானி மெட்டியோட வந்து நின்றுட்டேன். ஸோ தட் ஸ்கின் கேர் ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லிட்டு. அண்ட் நேற்று வந்து ஒர்க் அவுட் சேலஞ்ச் சொன்ன மாதிரி 50 புஷ்அப்ஸ் 50 ஸ்குவாட்ஸ் அண்ட் 50 ஸ்டெப்ஸ் எடுக்கிறது தான் பேசிக்கான ஐடியா. இதில் என்ன ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா, என்னால் 50 புஷ்அப்ஸ் வந்து எடுக்கிறப்போ நேற்று வந்து புஷ்அப்ஸ் பண்ணப்போ செஸ்ட்டில் தான் நான் லோடு விழுகும்னு நினச்சேன். ஆனால் ட்ரைசெப்ஸில் ஃபுல் லோடு விழுந்துச்சு. இன்னைக்கு ட்ரைசெப்ஸ் ஃபுல்லாக செம பெயின். ஃபஸ்ட்டு 15 புஷ்அப்ஸ் செய்கிறப்பயே எனக்கு அந்த ட்ரைசெப்ஸ் உள்ள பெயின் வந்து பேர்ன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. என்னால் பண்ணவே முடியல. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு தான் இருந்தேன் 15 புஷ்அப்ஸ்க்கு அப்புறம் நக்கல் புஷ்அப்ஸ் ஒன்று ட்ரை பண்ணி பார்த்தேன். நக்கல் புஷ்அப்ஸ் சரியாக வராத காரணத்தினால திரும்ப பழைய புஷ்அப்ஸ் ஃபார்முக்கே வந்து ஒரு 5 புஷ்அப்ஸ் எடுத்தேன். அந்த 5 புஷ்அப்ஸ்க்கு மேலே எடுக்க முடியாமல் கொஞ்சம் திணறலாக இருந்துச்சு. ஸோ திணறல் வந்து போனட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீ புஷ்அப்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். எனிஹவ் நமக்கு அந்த 50 புஷ்அப்ஸ் தானே கணக்கு. நீ புஷ்அப்ஸாக இருந்தால் என்ன, நார்மல் புஷ்அப்ஸாக இருந்தால் என்ன. ஸோ நீ புஷ்அப்ஸில் எடுப்போம் அப்படின்னு சொல்லி எடுக்க ஆரம்பித்தேன். எடுத்துக்கிட்டு இருந்தப்போ கொஞ்சம் கொஞ்சமாக டயர்டாகிடுச்சு. ஸோ திரும்ப கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஒரு 30 செகண்ட்ஸாவது ரெஸ்ட் எடுத்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தேன். அண்ட் முல்தானி மெட்டி போட்டதுக்கு ஃபேஸில் எந்த இதுவுமே டிஃப்ரென்ஸே தெரில. இதில் ஏப்பம் வேற கொஞ்சம் வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஏன்னா உடம்புல கேஸ் நிறையா இருக்கும். ஸோ ஏப்பம் வர்றது நார்மலான விஷயம் தான், இக்னோர் பண்ணிடலாம். இருந்தாலும் இந்த முல்தானி மெட்டி போட்டது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கலாம். வாங்க திரும்ப புஷ்அப்ஸை பண்ணி முடிப்போம். என்னதான் திணறினாலும் அந்த புஷ்அப்ஸ் வந்து வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. ஆனாலும் பண்ணாம விட மாட்டேன். ரெஸ்ட் எடுத்துனாலும் நீ பண்ணாமல் விடுறதா இல்லை அந்த புஷ்அப்ஸை. அண்ட் இதை நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப மணி வந்து 11:45 கிட்ட இருக்கும். ஒரு மிட் நைட் ஒர்க் அவுட் செஷன் தான் இது. ஆக்சுவலாக இன்னைக்கு பரவாயில்ல, ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படின்னு தான் நினச்சேன். அப்புறம் என்னோட மூளை வந்து 2வது நாளே ஸ்கிப் பண்ண போறியா, யாரா நீ எங்கேருந்து தான் வந்த அப்படின்ற மாதிரி என்னை காரிச்சு போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால சரி வேற வழி இல்லை, இன்னும் டைம் இருக்கு இந்த டே முடிய அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதில் என் ஃப்ரெண்டு சொன்னது வேற ஞாபகம் வந்துச்சு. வீழ்வது வெக்கம் அல்ல, வீழ்ந்தே கிடப்பது தான் வெக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. இது எதுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னே தெரில. அதனால வாங்க போய் ஸ்குவாட்ஸ் பண்ணுவோம். ஸ்குவாட் வந்து கொஞ்சம் ஈஸியாக தாங்க இருந்துச்சு. ஸ்குவாட் வந்து புஷ்அப்ஸ் பண்ணுறது அளவுக்கோ இல்லை சிட்டப்ஸ் பண்ணுற அளவுக்கோ ரொம்ப கஷ்டமாக இல்லை. ஸ்குவாட்ஸில் என்ன கஷ்டமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட தொடையில் இருக்கிற வலி தான் கஷ்டமாக இருக்குது. ட்ரைசெப்ஸ் பெயினை கூட சமாளிச்சிடலாம் போல். ஆப்ஸில் விழுகிற பெயின், ஆப்ஸே இல்லை இதில், ஆப்ஸ் வேறு, சரி பரவாயில்ல. ஆப்ஸில் விழுகிற பெயினை கூட சமாளிச்சிடலாம் போல். ஸ்குவாட்ஸ் வந்து நிற்கவும் முடியல, நடக்கவும் முடியல. எவனோ தொடையை பிடிச்சி இழுக்கிற மாதிரி வலிக்குது. பட் ஐ நோ இட்ஸ் அ ப்ராசஸ். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அது சரியாயிடும். கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிற வரையும் பிரச்சனை கிடையாது. இன்னைக்கு டே 2 தானே, பரவாயில்ல, கொஞ்சம் ஸ்லோவாகவே போகும். அப்படி இப்படின்னு ஒரு வழியாக என்னோட ஸ்குவாட்ஸை முடிச்சுட்டு அடுத்து சிட்டப்ஸ்க்கு போக வேண்டியதுதான். ரொம்ப களைச்சு போயிட்டானா, அதனால தண்ணியை குடிச்சுவோம். அண்ட் ஒர்க் அவுட்ஸ்க்கு நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி குடிக்கிறது நல்ல விஷயம்தான். அப்படி தூக்கி ஒரு ஓரமாக போட்டுட்டு வாங்க அடுத்த ஒர்க் அவுட்டுக்கு போவோம். படுத்தாச்சு ஒரே தான். அண்ட் சிட்டப்ஸ் பெருக்க ஆரம்பிப்போம். சிட்டப்ஸ் வந்து ஓரளவு ஓகேவாக தான் இருந்துச்சு. ஐ குட் மேனேஜ் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. நடுவில் கொஞ்சம் நாக்கு தெளிச்சு அந்த டைம் விட்டுறலாமா, போதும் நீ தான் நேற்று சொன்னது அளவுக்கு பண்ணிட்டேல அப்படின்னு சொல்லி தோணிக்கிட்டே இருந்துச்சு. அதனால எந்திரிச்சு ஒரு ஓரமாக போய் உட்காந்துட்டேன். ஸோ போதும் இன்னைக்கு அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு. தென் நீ பச்சை டார்கெட்டே கம்மி தான், அதையும் கம்மியாக பண்ணேன்னா சரி நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு
திரும்பி உட்காந்து சிட்டப்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் நேற்று கூட இன்னைக்கு ஒரு 2 எக்ஸ்ட்ரா பண்ணி இன்னைக்கு 25 சிட்டப்ஸோட டேவை முடிச்சாச்சு. பாய்.